எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பக்ரீத் விலாகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு தோழி என்கிட்ட ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க விலாக் போட சொல்லி. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த விலாகுங்க. இது முதல் நாள்லேருந்து நான் இதை ஷூட் பண்ணியிருக்கேங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல் நாள் நோம்புங்கிறதுனால எனக்கு காலையிலேருந்து எந்த வேலையும் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கடல் பாசி தான் காய்ச்சிறேன். கடல் பாசி நல்லா கொதி வந்துருச்சு. அது கூட சுகர் சேர்த்தாச்சு. சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்து இதில் நம்ம வடிகட்டி வச்சாச்சு. கடல் பாசி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வட்டலப்பம் வைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி, பாதாம், பட்டாணி இது 3ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அது கூட நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கணுங்க. இதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் 10 முட்டையில் செய்ய போகிறேங்க. ஃபஸ்ட்டு 5 முட்டையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 5 அரைச்சி எடுத்துட்டேன். மீதி 5 அரைச்சத்தில் நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். அதையும் அது கூட நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு அரைச்சிருந்த 5 முட்டையை சேர்த்துருக்கேன். மீதியையும் அது கூட சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம், முந்திரி பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணுங்க. பாருங்கள் எந்த அளவு அரைச்சிருக்கேன்னு. இது கூட நெய்யும் சேர்த்துக்கங்க. பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறத விட இதில் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் விறகு அடுப்பில் செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துட்டு வட்டலப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம கொத்து பரோட்டாக்கு சிக்கனையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். காலையில் தான் பரோட்டாவெல்லாம் கொத்தி அதோடு சேர்த்துக்குவேன். இப்போ சிக்கனை வேக வச்சுக்கலாம். வெந்ததும் அது கூட நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கங்க. இதையும் அது கூட நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இதே மாதிரி வதங்கி வந்துடும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நைட்டு 2 மணிக்கு தூங்கி கிளம்பியிருக்கேங்க. நான் மாவு நைட்டே ஜாலருக்கு கரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ அதை எடுத்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஊற்றியாச்சு. அது மேலே லைட்டாக நெய் தடவிக்கங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் செவக்க எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் இதுக்காக இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஜாலரு. பாருங்கள், சிக்கன் குழம்பு. இது ஃபுல் வீடியோ உங்களுக்கு போட முடியலை, டைம் ஆகும். கொதிச்சிட்ருக்கு. வெந்தும் வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தொழுகைக்கு கிளம்பணும்.
الله أكبر ولله الحمد الله أكبر. தொழுதுட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கொத்து பரோட்டாக்கு ரெடி பண்ணிடலாம். எல்லாம் பசியோடு இருக்காங்க, அதனால் வேகமாக செய்கிறேங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததில் முட்டையும் பரோட்டாவை மிக்சியில் தாங்க அடிச்சுக்கிட்டேன். அதுவும் சூப்பராக ரெடியாகி வந்துருக்கு. இப்போது காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா, ஜாலர், கொத்து பரோட்டா, சிக்கன் குழம்பு, வட்டலப்பம், கடல் பாசி. இப்போது ஆடு வெட்டுறதுக்கு ஆட்கள் வந்துடுவாங்க. நம்ம அதில் கொஞ்சம் பிஸி ஆகிடுவோம். அதனால் டிஃபன் வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்க. நான் கொத்து பரோட்டா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஆட்கள் வந்துட்டாங்க, ஆடும் அறுத்தாச்சு. இப்போது உரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்க. இப்போ கட் பண்ணுறத 3 பங்காக வச்சிடுவாங்க. அதில் ஒரு பங்கு நம்மளுக்கும், மீதி 2 பங்கில் ஒரு பங்கு ஏழைங்களுக்கும், இன்னொரு பங்கு உறவினர்களுக்கும் கொடுக்கணுங்க. நம்ம அடுத்தது கட் பண்ணி கொடுத்ததும் எல்லாருக்கும் பேக்கெட் போட்டு கொடுக்கணும். அந்த வேலை இருக்குது. பேக்கெட் போட்டு வச்சாச்சு. இதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம மதிய வேலையை ஆரம்பிக்கணும். ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு தக்காளி ஸ்வீட்டு தான். இந்த ஸ்வீட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குங்க. தக்காளி ஸ்வீட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கலந்து விடுங்க. நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுருவேங்க. வெந்த பிறகு தான் சீனியை சேர்ப்பேன். இப்போ அடுத்தது பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருந்தேன். சூடு வந்ததும் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அது கூட வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கங்க. பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. புதினா, மல்லி, அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இது கூட தக்காளியையும் சேர்த்துக்கங்க. நான் மட்டனுங்கிறதுனால குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. தனி மிளகாத்தூளையும் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த டைமில் நான் வேக வச்சுருந்த கறியை சேர்த்துக்கிட்டேங்க. அது உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியலை. இது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் இதுக்கு பிறகு நீங்கள் மட்டனை சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ தான் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி மசாலாவெல்லாம் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. நான் விறகடுப்பில் தான் தம் போட போகிறேன். இப்போ இது கூட தயிரை சேர்த்துக்கங்க. தயிர் அதிகமாக சேர்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எப்போதும் போல் தேங்காய், முந்திரி பருப்பு அரைச்ச பேஸ்ட்டை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கறியை வேக வச்சு இப்படி சேர்த்தா தான் அந்த கறியில் மசாலா சேர்ந்து நல்லா இருக்குங்க.
இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. பாருங்கள், நான் அந்த மசாலாவில் சாதத்தை வேக வச்சு போட்டு அது மேலே மசாலாவெலாம் போட்டு ஃபுட் கலர் சேர்த்து நான் இப்போ தம் போட்டேன். போட்டுட்டு அதையும் நான் வேக வச்சு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. கறி ஃபுல்லாக அடியில் இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பணுங்க. இதுவே எனக்கு 4 மணி ஆயிடுச்சு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக செஞ்சாலும் எனக்கு நல்லா வந்துருச்சுங்க. ஏன்னா நான் கிளம்புறதுக்கு எப்படியும் 5-6 மணி ஆகிடும். இது பூலர் அரிசி கஞ்சிங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் வீட்டில் ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாரும் எப்போதும் கொண்டாடணும். அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நான் கிளம்பும்போது மணி 6 ஆயிடுச்சு. பாருங்கள், இது தாங்க எங்கள் ஊர் ஏரி. ரொம்ப பெரிய ஏரிங்க. இங்கேருந்து அம்மா வீடு போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அப்பப்போ ஒரு சின்ன கிளிப்பு காட்டுறேன். இந்த இடத்த பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு இருக்குங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு 2 பக்கமும். இப்போ கரியாப்பட்டணங்கிற ஊர் வந்தாச்சுங்க. இப்போ அந்த ஊரை தாண்டி நம்ம போகிறோம். அங்கே கூட ஒரு பள்ளிவாசல் இருக்குது. மழையும் இருட்டிட்டு வர்றது மாதிரி இருந்துச்சு. நல்ல சில்லுன்னு ஒரு காற்று சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ ஒரு ஏரியா உங்ககிட்ட காட்ட போகிறேங்க. இது சூப்பரான ஏரியா. உங்களுக்காக நான் காரை நிறுத்திட்டு அந்த ஏரியாவை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து செங்காத்தலை பாலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த இடம் இருக்குங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை பாருங்கள். இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த இடம் தாங்க. வாங்க இறங்கி பார்க்கலாம். இப்போ தான் எல்லாரும் வயலில் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். நாற்று விட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கம் தென்னை மரமும் ஒரு பக்கம் பனை மரமும் இருக்குங்க. நடுவில் ஒரு வாய்க்கால். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான ஏரியாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்காக இறங்கி காட்டுறேன். இப்போது நம்ம கிளம்பிட்டோம் அந்த இடத்துலேருந்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த தென்னை மரம் வரிசையாக இருந்தது. இது அந்த பாலத்தை தாண்டி வர்ற இடங்க. இது ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே தேக்கு மரங்க தான் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக எல்லாமே கவர்மெண்ட்டோடது. அதுவும் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அதோ பாருங்கள், புதுசாக ஒரு பாலம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடமும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது கீழே ட்ரெயின் ரோடுங்க. மேலும் பாலம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய பாலங்க. அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்போது வடபாதி என்ட்ரு ஆயிட்டோம். இப்போ கட்டிமேடு நெருங்க போகிறோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அம்மா வீடு வந்துடும். ஊர் நெருங்கியாச்சு. அதோ வந்துருச்சு பாருங்க கட்டிமேடு. அம்மா ஊருங்க. ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பெரிய vlogல உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.